அப்பா அரசாங்கம் தப்பா நடக்குது, எங்களை டப்பா என்ஜின் சொன்னபோது அப்பா என்ஜினே டப்பா அரசாங்கமா இருக்கு. பேட்டரியே இல்லாத என்ஜின் வந்து காங்கிரஸ் தான். நீங்க பேட்டரியே இல்லாத ஒரு டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வெற்றி பெற முடியாத ஒரு காங்கிரஸ். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் திமுக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா. நிதி ஒரு பிரச்சனையே இல்லப்பா. உங்களுக்கு தான் உதயநிதி, தயாநிதி, எல்லா நிதியும் இருக்குல்ல. நிதி ஒரு பிரச்சனை இல்லை. அந்த நிதியை வைத்துக்கொண்டு எப்படி அதை நிர்வகிக்கிறோம் அப்படின்றது. உங்களுக்கு வந்து உதயநிதி போதும், வேற நிதி வேணாம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கமா இல்லையான்றது திமுக பயமுறுத்துற ஆமா, அளவுக்கு நிச்சயமா நிச்சயமா. திராவிட கட்சிகள் இல்லாம கூட எங்களால ஒரு 18% நாங்க நிரூபிச்சிருக்கோம். பாமக பிளவுபட்டிருக்கு. போன முறை இருந்த மாதிரி இல்ல. இப்போ தந்தை பாமக வேணாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல அதே போல டிடிவி போதும், ஓபிஎஸ் வேணாம். போன முறை ஓபிஎஸ் இங்க இருந்தாரு, அவர் வேணாம்ன்ற முடிவுக்கு என்டிஏ வந்துட்டீங்களா? கூட்டணி ஆட்சின்னு தான் நீங்க பேசுறீங்க. பாஜக தலைவர்கள் வந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றத வந்து கவனிக்க முடியுது. இந்த கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுகன்ற வார்த்தை விளையாட்டை வச்சு எங்கிட்ட எந்த குழப்பமும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஜனநாயகன் படை இஷ்யூ வரும்போதும் விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனமா தான் இப்போ வரைக்கும் இருக்கிறார். இந்த செயல் வீரர் கூட்டத்துல பேசும்போது கூட அழுத்தமா எனக்கா அப்படின்லாம் பேசினால் கூட அவருக்கு ஏதோ சிபிஐ விசாரணையில நெருக்கடி இருந்துச்சு, ஜனநாயகன் ரிலீஸ்ல அழுத்தம் இருக்கு, பாஜக வந்து ஒண்ணு கூட்டணிக்கு வர சொல்றாங்க, இல்ல தேர்தலை புறக்கணிக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்றது வேற. அதாவது எல்லாருமே அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப சீமான் சொல்றாரு இல்லைங்களா, அவ்வளோ வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஏற்பனவே பேசிக்குவாங்கங்க. நான் என்னோட ஒரே ஒரு கருத்து தான், பாஜக வலிமையாக காலூன்றி கொண்டு இருக்கிறது. நாங்க காலூன்றி கொண்டு எங்களை சுத்தி 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 வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கலாம், நரேட்டிவ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க இன்னைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். பாஜக இல்லாம ஒரு கூட்டணி வந்து பலமான கூட்டணியா இருக்க முடியாதுன்னு அது நாங்க பாராளுமன்ற தேர்தலையும் நாங்க நிரூபிச்சிருக்கோம். ஆக ஒரு பலமான ஒரு இந்த விதை வந்து சாதாரண விதை இல்லை. இப்ப நான் கட்சியில சேர்ந்து 28 வருடம் ஆகுது. நீங்க எனக்கு 28 வருடமா 4 வருடம் தான் பார்க்காம இருந்திருப்பீங்க. இல்லைன்னா டெய்லி நான் ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன். இப்ப எல்லாரோட உழைப்பும் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க அது வந்து அண்ணன் பொன்னாரா இருக்கட்டும், சிபிஆர் அண்ணனா இருக்கட்டும், இலகணேசன் அண்ணா இருக்கட்டும், கே லட்சுமண் அண்ணா இருக்கட்டும், நான் தலைவராக இருக்கட்டும், தம்பி முருகனாக இருக்கட்டும், தம்பி அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஆக நீங்க வந்து இதுல வந்து ஒரு 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 பிஜேபிக்கு வந்து நாங்க வேணும், பிஜேபி நாங்க இல்லைன்னா இல்லை அப்படின்லாம் இல்லை. நாங்க வந்து திராவிட கட்சிகள் இல்லாம கூட எங்களால ஒரு 18% வந்து நாங்க நிரூபிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இல்லை, 2014 நாங்க வந்து இந்த 2 திராவிட கட்சி இல்லாம நிரூபிச்சிருக்கோம். நான் இப்ப இன்னைக்கு நீங்க வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறது, ஆமா ஆமா, அதிமுக கூட்டணியில இருக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனா வந்து எல்லாமே நாங்க நிரூபிச்சிருக்கோன்றதையும் நான் இங்க பதிவு செய்யறேன். அதனால பாஜகவை நம்ம வந்து ஒரு 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 ஏன் இன்னைக்கு திமுகவே என்ன பயப்படுறாங்க? பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு வளர்ந்துருக்கமா இல்லையான்றது பயமுறுத்துற ஆமா, அளவுக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நாங்க 75 ஆண்டு கால திராவிட இயக்கம், இவர் ராசா சொல்றாருல, நாங்க ஒரு இயக்கம், எங்களை ஒண்ணும் செஞ்சிட முடியாது அப்படின்னு. அப்படி இல்லையே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவங்களோட அஜெண்டாவே என்னன்னா, பாஜக கால் ஊன்றி விடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாது. இதே தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க, தேர்தலை பொறுத்த வரைக்கும் சில வாக்கு வித்தியாசம், சில ஒரு 2% 3% டிஃப்ரெண்ட்ல தான் போன முறையே வந்து வெற்றி தோல்வி இருந்துச்சு. இந்த முறை இன்னும் அது இன்னும் ரொம்ப க்ளோஸா தான் இருக்குன்றதை நிறைய பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வராங்களோ அரவணைச்சு கொண்டு வரணும். அது தவறெல்லாம் கிடையாது. விஜய் கூட ஒரு அழைப்பு விடுக்குன்னா தவறு கிடையாது, நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கு. அது போல ஆனா பார்த்தா இதுல வந்து இப்போ டிடிவி வருவாரா மாட்டாரான்னு இருந்தப்போ அதை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இன்னும் பார்த்தா பாமக பிளவுபட்டிருக்கு. போன முறை இருந்த மாதிரி இல்ல. இப்போ தந்தை பாமக வேணாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்ல அதே போல டிடிவி போதும், ஓபிஎஸ் வேணாம். போன முறை ஓபிஎஸ் இங்க இருந்தாரு, அவர் வேணாம்ன்ற முடிவுக்கு என்டிஏ வந்துட்டீங்களா? இல்ல நாங்க என்டிஏ எந்த முடிவுக்கும் வரல. ஏன்னா என்டிஏயோட தமிழக என்டிஏல தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அவங்க என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களோட தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள், இவங்க இணைந்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார், மரியாதைக்குரிய பாரத பிரதமரோடு ஆலோசனையோடு. ஸோ இவங்கெல்லாம் என்ன முடிவு செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அந்தந்த நேரத்துக்கு எதுவுமே பண்ணன் நம்ம தினகரன் அண்ணன் வந்ததே வந்து ஒரு ஒரு நல்ல சகுனம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த 2-3% போனதுல அவரோட நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு அப்போ இருந்தது. நம்ம கணக்கு பார்க்கும்போது
அதனால வந்து நமக்கு வந்து இப்பவே பலம் தான் இருக்கு. இனிமே வந்தா தான் எங்களுக்கு பலம் அப்படி இல்ல. இப்ப இருக்கிறத வச்சா பலம். இன்னும் பல கட்சிகள் வந்தா கூடுதல் பலம் என்று சொல்வதை விட, வாக்குகள் பிரிவது இன்னும் கொஞ்சம் தடுக்கப்படும் அப்படின்றது. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, இப்ப பலமான கூட்டணி. ம். எதிர்க்கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது. ஆனா இந்த 3 பலம் போதுமா அப்படிங்கிற ஒண்ணும் இருக்குல்ல. இன்னும் இப்போ நீங்க சொல்லப்போனா அமமுக உள்ள வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்போ மக்கள் நீதி மையம் வெளியில இருந்தாங்க. அவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க. அது சமன் செய்யற மாரி இருக்கு. மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளப்பா ஓட்டு இருக்கு? ஒண்ணும் அப்போ ஓட்டு ஒரு 2.5% கிட்ட வாங்க. அப்போ அந்த காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலகட்டம்லாம் தேஞ்சு போச்சு. பேட்டரி வந்து டார்ச்ல பேட்டரி வீக்கா போச்சு. வீக்கான பேட்டரிய வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த கமலஹாசனோட கூட்டம்லாம் நான் வந்து ஒரு பெரிய பலம்னு நான் நினைக்கல. திமுக, காங்கிரஸ் நிஜமாவே ஒரு ஓரளவுக்கு ஃபார்மிடபிள் கூட்டணி தான். ஆனா அதே போல எங்களுக்கு வந்து பாமகவுல 2 விதம். எங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்கும் வேலை செய்யும், கெமிஸ்ட்ரியும் வேலை செய்யும் இப்போ. சோசியலும் வேலை செய்யும். ஹிஸ்டரியும் வேலை. ஏன்னா அரித்மெட்டிக் நாங்க ஓரளவுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னா. பாமக, அமமுக, அ பாஜக, அதிமுக எல்லாமே ஒரு வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு இருக்கிற கட்சி நாங்க சேர்ந்துட்டோம். இன்னொன்னு சூழ்நிலை. ம். தமிழ்நாட்டுல நேற்று கூட பாத்துங்க ஒரு பீகார் குடும்பத்த கொலை கொலை செஞ்சிருக்காங்க. நேத்து ஒரு பொண்ணு கேன்டீன்ல வேலை வேலை செஞ்ச பார்க்குற பொண்ணு பொண்ணு. வந்து பாலியல் பலாத்காரம், போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு கேடு இது எல்லாமே அதிகமா அதிகரிச்சு. இருக்கு. அ என்னதான் அப்பா அரசாங்கம் இருந்தாலும் தப்பு தப்பா நடக்குது. எங்கள அப்பா டப்பா அரசாங்கம் தப்பா நடக்கு. அப்பா அரசாங்கம் தப்பா நடக்குது. எங்கள டப்பா என்ஜின் சொன்னபோது, அப்பா என்ஜினே டப்பா அரசாங்கமா இருக்கு. அதனால நீ டப்பா என்ஜின் சொல்லி, என்ன என்ஜின் சொல்லி 17 மாநிலங்கள்ல நல்ல என்ஜின தான் ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஒண்ணும் காங்கிரஸ் மாரி இல்ல. ஓகே. அப்படி பார்த்தா பேட்டரியே இல்லாத என்ஜின் வந்து காங்கிரஸ் தான். ம். நீங்க பேட்டரியே இல்லாத ஒரு டார்ச் லைட்டு, ம். அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வெற்றி பெற முடியாத ஒரு காங்கிரஸ். இத ம். வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மக்கள் மனதுல திமுக மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து விட்டது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ம். நாங்களும் ஃபீல்டுக்கு போறவங்க தான். ம். அத வந்து எப்படி நாங்க அத வெற்றியா மாற்றப் போறோம்ன்றது இன்னும் 2 மாதங்களுக்குள்ள நாங்க எங்களோட கடுமையான உழைப்பும், ஸ்ட்ராட்டஜியும் நிச்சயமா முடிவு செய்யும். ஆனா சில தனிநபர்கள்னு பார்க்க முடியாத அவங்கள உதிரிகள் ஒரு 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 குறிப்பிட்ட பகுதியில செல்வாக்கா இருக்கக்கூடிய சில நபர்கள் இப்போ செங்கோட்டையன் தாவேகா போனது போல சிலர் திமுக போயிருக்காங்க. அப்போ போன முறை பார்த்தோம்னா வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இவங்கலாம் இந்த பக்கம் இருந்தாங்க. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இப்படி ஓபிஎஸ் கூட இருந்த நிறைய பேர் திமுக போனது. இன்னும் வந்து ஓபிஎஸ்ஸே எங்க இருக்காருன்னு தெரியல. நேத்தைக்கு கூட அவர் வர ரெடியா தான் இருக்காரு. அருமை அண்ணன் எடப்பாடி தான் முடிவெடுக்கணும்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அருமை அண்ணன் எடப்பாடி அதற்கு விடுற அது மாரி தெரியல. அவங்களுக்குள்ள கட்சி பிரச்சனை. அதுல நான் இன்னும் பதில் சொல்ல விரும்பல. ஓகே. ஆனா சில நபர்கள் கட்சி தாவிட்டாங்கன்றவுடனே அந்த இடத்த எல்லாத்தையும் மக்கள் வந்து இப்ப மனோஜ் பாண்டியன் போயிட்டார். தென்பகுதியை சார்ந்தவள் தான் நானு. அவர வந்து அவங்க அப்பா எப்படி இருந்தாரு, அவங்க அதிமுகல அவங்க எப்படி இருந்தாங்கன்னும் போது, இவங்க உடனே சேஞ்ச் ஆன உடனே இப்போ அவரு இந்த குன்னம் ராமச்சந்திரன்னா ராமச்சந்திரன். அவரு சொன்னாரு, அரசியல். "என் குடும்பம் என்ன விடல" அப்படின்னு. குடும்பத்துல இருந்த மனநிலை தான் அவங்க தொண்டர்கள்ட்டயும் இருக்கும். உடனே எல்லாரும் மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, வைத்திலிங்கம் போயிட்டாருன்னு உடனே எல்லாரும் போயிட போறதில்ல. அவங்களுக்கு தனிப்பட்ட இதுக்காக என்ன பொறுத்தவரைக்கும் ஆனா, அம்மாவ வந்து ரொம்ப ஆதர்ஷனமா இருந்தவங்க. ம். நீங்க தனியா கூட இருந்துருவாங்க. பட் எந்த கட்சிய தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்க. அங்க இப்ப இப்ப போமாட்டாங்க. செங்கோட்டையனே எதுக்கு திமுக கூப்பிட்டா கூட, ஏன் அங்க போகல அவரால? அவரால மனசு போக இடம் கொடுக்காது. அங்க போனவங்கள நீங்க உங்க தலைவர்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்களான்ற கேள்வி தான் கேள்விதான். எனக்கு இருக்கு. அது மக்கள்ட்ட அதே கேள்வி இருக்கும். ஓகே. அதனால இவங்க போனாங்கன்றக்காக உடனே எல்லாரையும் உடனே அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னொன்னு திமுக கிட்ட ஒரிஜினாலிட்டியே இல்ல. ம். இன்னைக்கு சேகர்ல இருந்து, Yeah. வந்து முத்துசாமில இருந்து, கண்ணப்பன்ல இருந்து, KKSSRல இருந்து எல்லாருமே இங்க இருந்து கடன் கிட்டத்தட்ட ஒரு வாங்குனவங்க. 7, 8 ஆமா, அமைச்சர்கள். எல்லாருமே இங்க இருந்து கடன் வாங்குனவங்க தான். அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஓகே. இந்த முறை இப்போ வந்து நான் ஓப்பனாவே கேட்டுறேன். ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏக்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் இல்ல இன்னும் இதுல வந்து நான் பதிலே சொல்ல முடியாது. என்னோட வெறுப்பு வேற இது. நான் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது. இல்ல கட்சி உங்களுடைய விருப்பத்தையே சொல்லுங்களேன். இல்ல நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இயக்கத்தோட இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. அதுல வந்து அண்ணன் இபிஎஸ் தான் அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது. அவர் என்ன முடிவெடுப்பாரோ, ம். என்ன முடிவெடுத்தார் அவரோட ரைட் ஸ்பிரிட்ட நான் பாராட்டுறேன். ம். ஆனா வந்து அந்த என்ன முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் முடிவெடுக்கணும். இன்னும் இந்த என்டிஏக்குள்ள வேற என்னென்ன புதிய கட்சிகள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? யார் யாரெல்லாம் இல்ல வருவாங்க? இப்ப இருக்கிறது விடுபட்டது யாரு ம். நீங்க? அ அக்கா பிரேமலதா அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. ம். அப்புறம் கிருஷ்ணசாமி இருக்காரு. அவரும் என்ன முடிவெடுப்பாருன்னு நீங்க தெரியாது. இன்னும் அழைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. பாஜக பொறுத்தவரைக்கும் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்களும், அ அதிமுக பொறுத்தவரைக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அவர்களை இணைஞ்சு பணியாற்றுறாங்க. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, யார எப்ப கூப்பிடணும்னு நெனச்சிருக்காங்க, யார்ட்ட எப்ப பேசணும்னு நெனச்சிருக்காங்கலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது பதில் சொன்னாலும் சரியா இருக்காது.
அப்ப தேமுதிக, புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல எடுத்துக்கலாம். அதுதான் எனக்கு நான் அவங்க கட்சி என்ன முடிவு செய்து எப்படி அழைக்கிறாங்க, எப்படி பேச்சுவார்த்தைன்ற பத்தி தான் சொல்ல முடியும். என்னால இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல அது முடியாது. போல பாமகவுல ராமதாஸ் அவர்கள எதிர்பார்க்கலாமா மறுபடியும் தேசிய இல்ல ஜனநாயக அதுதான். அது வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவு செய்றாரு, அவர் என்ன மாதிரி அத எடுத்துக்கொண்டு போறாருன்னு தான் சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் கட்சிய நடத்தி கொண்டிருக்கிறார். அவங்க எங்க கூட கூட்டணியில இருக்காருன்னு சொல்றேன். அது போல தேர்தல் அறிக்கை குழு தலைவரா உங்கள நியமிச்சிருக்காங்க. என்ன மாதிரி தேர்தல் அறிக்கை பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்க்கா? அதாவது என்ட்ட பத்திரிகை சகோதரர்கள் கேட்டாங்க. ஒருத்தங்க அவங்க கட்சி தேர்தல் அறிக்கையை கதாநாயகன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ சகோதரி கனிமொழி எங்க தேர்தல் அறிக்கை கதாநாயகின்னு சொன்னாங்க. உங்க தேர்தல் அறிக்கை என்னன்னு சொன்னாங்க. எங்க தேர்தல் அறிக்கை தாயின்னு சொன்னேன் நான். ஓகே. ஓ! எல்லாத்துக்கும் மேல. ஆமா எல்லாத்துக்கும் மேல. ஏன்னா கதாநாயகினா கூட சில குறிப்பிட்ட ஆமா, இதுவா இருக்கும், கவர்ச்சி தான் இருக்கும் அதுல. ஆமா. ஆனா வந்து தாயின்னு வரும்போது அதுல அந்த எல்லா தரப்பு மக்களையும் தாய் வந்து அரவணைத்து கொண்டு போற மாரி, ம். அத மாரி இந்த குழந்தைக்கு குடுத்துட்டு அந்த குழந்தைக்கு குடுக்காம தாய் இருக்க மாட்டாங்க. அதனால ஒரு தாயுணர்வோடு இன்னொன்னு தாய்ன்னு சொல்ற அளவுக்கு எல்லா பகுதி மக்களையும், எல்லா விகிதாச்சாரத்தில் உள்ள மக்களையும் எங்களால பாதுகாத்து அவங்களுக்கோட வளர்ச்சிய கொண்டு வர முடியும். ஏன்னா, ஏற்கனவே மத்தியில ஆட்சியில இருக்கோம். ஒரு 17 மாநிலங்கள் ஆட்சியில இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமா எங்களால கொண்டு வர முடியும். ஓகே. அதேபோல அதனால தாய் மாதிரி இருக்கும் அந்த தேர்தல் அறிக்கை. பார்க்க நிச்சயம். போறேன். நிச்சயமா ஒரு மாறுபட்ட தேர்தல் அறிக்கை. எல்லா அ பகுதி மக்களையும் சரி, எல்லா விவசாயிகளும் சரி, நெசவாளர்களா இருக்கட்டும் சரி, மண்பாட்டம் செய்பவர்களா இருக்கட்டும், எல்லாரையும் நாங்க ரீச் அவுட் பண்றதா இருக்கோம். இன்னைக்கு ம். மக்களுக்காக மக்களிடமிருந்து எங்களோட தேர்தல் அறிக்கையோட கேப்ஷனே அதான். இன்னைக்கு அ ப ப 12:30 மணிக்கு அத பெட்டிகள் வைத்து 38 மாவட்டங்களுக்கு அனுப்ப போறோம். மாவட்டத்துல முக்கியமான இடங்கள்ல அந்த வண்டிகள் நிறுத்தப்பட்டு, அங்கே வந்து மக்கள் வந்து தன்னோட அறிக்கைகள அவங்க அதுல ஆலோசனைகள போடலாம். அதனால தான் இது மக்கள் அறிக்கை. ஓகே. எங்க அறிக்கை நாங்க தயார் செய்றதில்ல. மக்கள் தயார் செய்றது. ஓ! மக்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. தாருங்கள் ஆலோசனை, நாங்கள் கொடுக்கிறோம் உங்களுக்கான அறிக்கை. அப்படிதான் வரும். இந்த முறை பார்த்தா கொஞ்சம் முன்கூட்டியே எடப்பாடி அவர்கள் இந்த குலவிளக்கு திட்டம் ரூ. 2000 அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அ பெண்களுக்கான ஸ்கூட்டர் அதுக்கு மானியம். இந்த மாரி சில விஷயங்கள்ல முன்கூட்டியே அறிவிச்சிருக்காரு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமா வெற்றி பெற்று விடுவோம். அதனால நம்ம அறிவிப்போம் அப்படின்னு அறிவிக்கிறார். அதனால நல்லது இல்ல தானே. கடந்த முறை அவர் இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு ஒண்ணு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப நிர்வாக திறமை இருந்தா எதுவும் சாத்தியம் தான் ஆமா அப்படின்னு இப்ப இப்ப அவரே சொல்றீங்க. சொல்லியிருந்தார்லே. நானே அதான் சொல்றேன். ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு இருக்கு. இந்த இந்த ஆட்சியே ம். அ நாங்க வந்து அகில உலக வல்லுநர்கள்லாம் வச்சு பொருளாதாரத்த மேம்படுத்துவோம்னாங்க. எங்க இருக்காங்க அவங்கலாம் தெரியாது. 5 வருடத்திற்குள்ள 2 மடங்கு 5,5 லட்சமா 4,5 லட்சமா இருந்த கடன் 9,5 லட்சம் ஆயிருக்கு. ம். ஆக இவன் கடன் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர குடுத்து ஒருத்தங்க தல மேலயும் ரூ. 1,27,000 கடன் இருக்கு. ம். வட்டி மட்டுமே 40,000 இருக்கு ஒருத்தங்க தல மேல. ஆக என் தல மேலலாம் என்ன அப்படி வெயிட்ட குடுத்துட்டு, அப்புறம் உனக்கு இத குடுக்குறேன், இத குடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? ம். ஆனா, அண்ணன் எடப்பாடியாரும் சொல்லியிருந்தார், நானும் சொல்லியிருந்தேன். இப்ப டாஸ்மாக்கும், கோயிலையும் தவிர, டெம்பிள்ஸ் அண்ட் டாஸ்மாக தவிர எங்க வருமானம் இல்ல. எல்லா இடமும் நாங்க போய் எம்ஓயு சைன் பண்ணோம். ஆனா, எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேக்டரிஸ் வந்துருச்சுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ம். கம்பேர் டூ மகாராஷ்டிரா, கம்பேர் டூ தெலுங்கானா, ம். ஒண்ணுமே இல்ல நம்ம. ஓகே. இப்போ போய் நான் துபாய் போனோம், நம்ம அமெரிக்கா போனோம், கையெழுத்து போனோம், எத்தன இது வந்துருச்சு, ஒண்ணும் வரல. ஆக ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்னு ஒண்ணு இருக்கு. ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்ட ஒழுங்கா பண்ணீங்கன்னா, எவ்வளவு வேணாலும் மக்களுக்கான திட்டங்கள் குடுக்கலாம். ம். ம். ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்ட ஒழுங்கா பண்ணாம கடன் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் இல்லாம, ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்ட ஒழுங்கா செஞ்சா எங்களால முடியும்ன்றது. இன்னொன்னு மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ம். எல்லாமே அதாவது இணக்கமா இருந்தா தான் மத்திய அரசு குடுக்கணும்னு இல்ல. ம். ஆனா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மசூலிப்பட்டினம். ம். ஒரு ஒரு போர்ட். அந்த போர்ட்ட வந்து அவரு இன்னைக்கு டெவலப் பண்ணி கொண்டு வராரு. இ மத்திய அரசோட ஒரு இணக்கமான சூழ்நிலை. விழுஞ்சியம். ம். இங்கேருந்து தொரத்தி விட்டாங்க. கடைசில அங்க போயிடுச்சு அது. அங்க பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ட கொண்டு வரப்போகுது. அ விஸ்வகர்மா திட்டம். ம். 8,5 லட்சம் பேர் இங்க நமக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு, கலைஞர் கைவினை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த 8,00,000 லட்சம் பேர் தேவையானவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ம். NEP. புதிய கல்விக் கொள்கை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, இதை ஒரு மொழிக்குள்ளே அடக்கிட்டாங்க தமிழக அரசு. புதிய கல்விக் கொள்கைன்றது வகுப்பறையிலிருந்து உலக அரங்கிற்கு குழந்தைகளை உயர்த்துவது. அது 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 வந்து லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி அதுல. ம். மும்மொழிக் கொள்கை ரொம்ப சின்ன பகுதி. ஆனா டிஜிட்டல் கிளாஸ் ரூம், டெவலப்மெண்ட் கிளாஸ் ரூம், அவங்கள வந்து பயிற்சி அளிக்கிறது, அவங்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்கள மேம்படுத்துறது,
இதெல்லாம் தமிழக மாணவர்களுக்கு குறைக்கப்படுகிறது. So ஆனா இதெல்லாம் இவங்களை கேட்டா பார்க்கும்போது மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் திமுக இங்க நான் ஒரே வைக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா. 4000 கோடி தமிழ்நாட்டுல சென்னையில மழைநீர் வடிகாலுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மழை வந்தீங்கன்னா இந்த ரோட தாண்ட முடியாது உங்களால. நிதி ஒரு பிரச்சனையே இல்லப்பா. உங்களுக்கு தான் உதயநிதி, தயாநிதி, எல்லா நிதியும் இருக்குல்ல. நிதி ஒரு பிரச்சனை இல்ல. அந்த நிதிய வைத்துக்கொண்டு எப்படி அதை நிர்வகிக்கிறோம் அப்படின்றது தான். ம். உங்களுக்கு வந்து உதயநிதி போதும், வேற நிதி வேணாம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால சும்மா இந்த கவர்ன்மெண்ட் இஸ் இப்ப வெரி வெரி நீங்களே அக்ரெசிவ். சொல்லியிருந்தீங்க இந்த அரசு நிறைய கடன் வாங்கிருச்சு அப்படிங்கும்போது ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து உங்க கூட்டணி ஆட்சி வந்தால் கூட எடப்பாடி அப்போ இன்னும் அதிக சுமை இருக்கும், இல்ல நிதி அதத்தான் நான் சுமை சொல்றேன். இருக்கும். இல்ல அதனால அந்த தான் சூழ்நிலையில 2000 ரூபாயை தாண்டி இல்ல அதனால ஆண்களுக்கும் தான் சொல்றேன். இலவசம் இல்ல பஸ்ல அதனால தான் சொல்றேன். நிர்வாகம் என்பது நீங்க வருமானத்தை உயர்த்துறதுக்கு அவர் திட்டங்கள் வைத்திருக்கலாம். இல்ல அதுல குறிப்பா அவர் பேருந்துல ஆண்களுக்கும் இலவசம் சொல்லும்போது மொத்தமாவே அரசு பேருந்துகள் ஃப்ரீன்னே சொல்லிடலாம, ஏற்கனவே மகளிருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அது என்ன, அது ஏற்கனவே நஷ்டத்துல போகுது போக்குவரத்து கழகம் அப்படின்ற இல்ல குற்றச்சாட்டு. அதுக்கு திட்டம் வச்சிருக்கலாம். அவர் ஏற்கனவே அனுபவசாலி தானே. ஏற்கனவே ஆட்சியில இல்லாதவரா இருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே முதலமைச்சரா இருந்து, அமைச்சரா இருந்து, அடிமட்டத்துல இருந்து என்ன சொல்லலாம், ஸ்டாலினுக்கு இணையா அதை விட தானா மேல வந்தவர். ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் இன்னாரோட மகன் 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 ஸ்டாலினோட உழைப்பை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து மகன்றக்காக மட்டும் வரல. பட் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இவங்களுக்குலாம் கிடைக்கல. இவங்களாம் மேல வந்தது தானே. அதனால அவருக்குள்ள அனுபவம் அவருக்கு உதவி செய்யுன்றது எனது கருத்து. அதே போல உங்க கூட்டணி குறித்து என்னன்னா வெளிப்படையா இல்லைனாலும் சில சலசலப்பு அதுல இருக்கிற விஷயமா பார்க்கப்படுது. கூட்டணி ஆட்சின்னு தான் நீங்க பேசுறீங்க. பாஜக தலைவர்கள் வந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றத வந்து கவனிக்க முடியுது. அது போல அண்மையில டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த போது கூட ஏன் கூட்டணி ஆட்சி கூடாது, என்னை சார்ந்த ஒரு 2 3 பேர் அமைச்சரானா எனக்கு அது நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவருடைய விருப்பம் அமைச்சரவையில் கேபினெட்ல இடம் வேணும்ன்றத எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்போ பாஜகவும் இல்ல அதை நான் ஒரே ஒண்ணு ரொம்ப தெளிவா இருக்கேன் தம்பி. இந்த கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியா, அதிமுகன்ற வார்த்தை விளையாட்டை வச்சு எங்கிட்ட எந்த குழப்பமும் ஏற்படுத்த முடியாது. ஓகே. தெளிவா அண்ணன் எடப்பாடியார்ட்ட முதல்ல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அவர் தான் தலைமை தாங்குவாரு ம். ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு. ஆக ஒரு கூட்டணியில நாங்க வந்து இடம் பெறணும் அப்படின்றது எல்லா கட்சிக்கும் ஒரு ஆவலா தான் இருக்கும். ஆனா ஒரு கூட்டணியில என்ன ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அந்த படி தான் பாஜக நடந்து கொள்ளும். உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் பாஜக அதிகம் வந்தாலும் நிதிஷ்குமார் தான் சொன்னோம்னா நிதிஷ்குமார் தான் தலைமை ஏற்க சொன்னோம். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ம். ஆட்சியில கூட்டணி தான் இருக்குன்னு நம்ம யாரும் சொல்லல. வெற்றி பெறும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இந்த வார்த்தையை வைத்து விளையாடி 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 நம்ம அதுல ஒரு உள்ள போக வேணாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது. பாஜக, அமமுக, பாமக இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. இதான் எங்களோட. இல்ல அந்த இதுல எதிர்பார்க்கலாமா கூட்டணிக்குள்ள இந்த இல்ல இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கிறது. வெற்றி பெறும். அவ்வளவுதான். இல்ல ஒருவேளை தேர்தலுக்கு பின்னாடி அது அது நான் இப்ப சொல்ல வேண்டியதில்லை. எதுக்கு அது சொல்லணும் இப்போ? கண்டிப்பா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒரு தேர்தல் நேரத்துல உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.